ஆடி பெருக்குனா என்ன சார்? ஆடி பெருக்குக்கு அப்படி என்ன சார் ஸ்பெஷல்? ஆடி பெருக்கு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சில நல்ல காரியங்களை ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களே, அந்த நல்ல காரியங்கள் தொடர்ந்து அடுக்கடுக்காக பெருகக்கூடிய அற்புதம் இந்த ஆடி பெருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் ஆடி பெருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவலை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்மளுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை சார் நம்மளுக்காக சொல்லிட்டு வராங்க. நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடி மாதத்துடைய சிறப்புகள்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் ஆடி பெருக்குனா என்ன சார்? ஆடி பெருக்குக்கு அப்படி என்ன சார் ஸ்பெஷல்? பொதுவாகவே ஆடி பெருக்கு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சில நல்ல காரியங்களை ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களே, அந்த நல்ல காரியங்கள் தொடர்ந்து அடுக்கடுக்காக பெருகக்கூடிய அற்புதம் இந்த ஆடி பெருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் ஆடி பெருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அற்புதமாக பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. சாதாரணமாகவே மற்ற மாதங்களில் நீர்நிலைகள் வறண்டு போய் இருந்தால் கூட அந்த நீர் திரண்டு ஆடி பெருக்கில் பார்த்தீங்கன்னா பெருக்கெடுத்து அந்த நீர் அப்படிங்கிறது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். மற்ற மாதங்களில் வறட்சியாக இருக்கக்கூடிய அந்த நதி சம்பந்தப்பட்ட அந்த கரையோரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பெருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முழுவதும், அதாவது ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சு அந்த நீர் அதை நதி முழுவதும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு சூழல் பெருக்கு அப்படிங்கிற அந்த ஆடி பெருக்கு அற்புதமாக வந்துட்டு இருக்கும். நதி கரைகள் சம்மந்தப்பட்ட நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீர் ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த ஆடி பெருக்கென்று நிச்சயமாகவே வந்துட்டு இருக்குது. தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் தட்சிணாயன காலம் ஆரம்பித்து 18 நாட்களுக்குள்ள ஆடி பெருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தான் போர்க்களமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த போர்க்களங்களிலிருந்து விலகி நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஆடி பெருக்குக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு நிறைந்த இந்த ஆடி பெருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு செல்வது மிக மிக உத்தமமானதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மற்ற நாட்களில் கோயிலுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வேண்டியதில்லை. எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கடவுள் வழிபாடு வைக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருந்தால் கூட இந்த ஆடி பெருக்கண்ணுக்கு அது ஆடி பெருக்கு வரக்கூடிய இந்த ஆடி 18ஆம் நாளில் தம்பதிகள் சகிதமாக குடும்பம் சகிதமாக ஆறு அல்லது நதி அல்லது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய அந்த கடவுள் சன்னதியில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது. பொதுவாகவே பஞ்சபூதங்களில் நீர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த நீர் சம்மந்தப்பட்ட நீர்நிலைகளில் கொஞ்சமாவது புஷ்பம் தூவி அந்த நீர்நிலைகளை நமஸ்காரம் பண்ணுறது, அந்த நீர்நிலைகளில் உட்கார்ந்து சாப்பிட்றது, அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கரையோரமாக உட்கார்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் எப்போவாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் குதர்க்கம் வரும் இல்லையா, அந்த குதர்க்கம் வாராமல் தவிர்ப்பது. அப்படி குதர்க்கம் வந்தால் கூட அந்த குதர்க்கத்திலிருந்து உங்கள் குடும்பத்தில் பிரிவு வாராமல் இருக்கிறது, அந்த குதர்க்கம் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் குதூகலம் ஏற்படக்கூடிய அமைப்பை கொடுப்பது இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஆடி 18 அன்று கண்டிப்பாக நீர் நிலைகள் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதிகளுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபாடு வச்சுக்கிறது, அந்த நீர் நிலைகளில் ஓரமாக உட்கார்ந்து குடும்பத்தோடு ஏதாவது ஒரு பதார்த்தம் சாப்பிடுவது, அதே மாதிரி ஆடி 18 அன்று யாராவது ஒருவருக்கு உணவு தானம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ஆடி 18 அன்று ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களே, அதாவது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு நல்ல நாள் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆடி 18 அன்று அந்த காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் அடுத்தடுத்து பெருகக்கூடிய, சாதாரண ஒரு தங்கம் வாங்கினா கூட அந்த தங்கம் அடுத்தடுத்து வாங்கக்கூடிய ஒரு பூமி வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு 3 பூமி வாங்கக்கூடிய, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்பு
முன்பணம் கொடுத்தீங்கன்னு வைங்களே, ஆடி 18 அன்று முன்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆடி 18 என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு நிச்சயமாக கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே ஆடி பெருக்கு அன்று குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு மண் உண்டியலில் வந்து ₹1 காயின்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சாலே போதும். அந்த உண்டியலில் தொடர்ந்து வந்து பணம் சிறுக சிறுக சேர்ந்து அது பெரும் தொகையாகவோ பெரும் நிதியாகவோ கோடி கோடியாக ஆடியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த உண்டியல் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடு அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் கொடுக்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். பெரியவங்க மட்டும்தான் குடும்பத்தோடு போகணும். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய கோயிலில் சாமி கும்பிடணும் மட்டும் கிடையாது. ஆடி மாதம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் குளித்து ஏதாவது ஒரு கோயிலில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஆடி மாதம் காலையில் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் இந்த ஆடி மாதம் ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய 18ஆம் தேதி அன்னைக்கு தூரியாடக்கூடிய சூழல். பொதுவாகவே ஒரு குடும்பங்களில் தூரியாடுச்சுன்னு வைங்களே, தூரியாடின குடும்பம் ஓரியாண்டு போகுங்கிற விஷயத்தை ஒரு சில கிராமங்களில் பழமொழியாக சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அந்த தூரியாடக்கூடிய விஷயத்தை கூட வந்து ஆடி 18 அன்று கண்டிப்பாக தூரி ஆடணுங்கிற விஷயத்தை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக சாஸ்திர சான்றோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ ஆடி மாதம் வந்து வளர்ந்து வருகிற பருவத்தில் இருக்கக்கூடிய சின்னம் சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் எல்லோருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த தூரி ஆடக்கூடியது. கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மரங்களில் வந்து கயிறு கட்டி அந்த கயிற்றில் சாக்கு போட்டு உட்காந்து தூரி ஆடக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்பாங்க. வளராத குழந்தை கூட வளரக்கூடிய, வளர்கிற குழந்தைக்கு வளர்ச்சி தரக்கூடிய, அந்த வளர்ந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, நல்ல குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி தாண்டவமாடக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி 18ஆம் நாளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதாவது உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு சங்கடம் இருந்தாலும், எவ்வளவு சஞ்சலம் இருந்தாலும், எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆடி பெருக்கென்று நீங்க ஏதாவது ஒரு கோயிலில் வந்து நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி தூரி ஆடினீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து இணக்கமில்லாத சூழல்கள் அனைத்துமே விலகி உங்க குடும்பத்தை மற்றவங்க பார்த்து வணக்கம் போடக்கூடிய சூழல் நிச்சயமா ஏற்படுதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து இணக்கமாகவே புரிஞ்சுக்கலாம். ஆக ஆடி 18 அன்று ஆடி பெருக்கு அதிகாலையில் எழுந்து ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுடைய குடும்பத்தில் வந்து தூரி ஆடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அதிகாலை அந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதிகள் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நீர்நிலைகளின் ஓரத்தில் உட்கார்ந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ள அது ஒற்றுமையான கருத்துக்கள் ஏற்படக்கூடிய, ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய, கணவன் மனைவி காசு கொடுத்து வாங்க முடியாத அந்த வசியம் அப்படிங்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வாங்கலாம், வாழ்வதற்கு கடவுள் கிட்ட அருள் வாங்கலாம், ஆனால் கணவன் மனைவிக்கு தேவைப்பட்ட அந்த வசியம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஆடி 18 என்று கணவன் மனைவி சகிதமாக குடும்பம் சகிதமாக கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நீர்நிலைகளுக்கு வந்து மலர் தூவி அதாவது நீர்நிலைகளை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த நீர்நிலைகள் ஓரத்தில் உட்கார்ந்து தக்காளி சாதமோ புளி சாதமோ தயிர் சாதமோ ஏதாவது ஒரு சாதத்தை வந்து எல்லோரும் கூடி சேர்ந்து அமரும் பொழுது அமர்ந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு வந்து வசியம் அப்படிங்கிறது தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதாவது அன்பு பரிணமிக்கக்கூடிய, அதே சமயம் அந்த இளம் வயதில் வந்து காதல் என்ற விஷயத்துக்கு மேலே ஒரு கண்ணியமான வசியம் ஏற்படக்கூடிய, அந்த வசியத்தின் மூலமாக வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமான வசந்த காலமாக வாழ்க்கை நடத்தி காட்டக்கூடிய மிகப்பெரிய வல்லமைகள் வர பிரசாதமாக ஆடி 18 என்று சொல்லக்கூடிய இந்த ஆடி பெருக்கில் அனைத்து குடும்பத்திற்கும் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், ஆடி பெருக்கப்போ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே குடும்பத்தோடு உட்காந்து கோவில் குளத்து பக்கத்தில் தக்காளி சாதமோ புளி சாதமோ சாப்பிட்டா ரொம்பவே குடும்பம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும், வசீகரம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்து விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.